ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தேவ ஆலோசனைக்காக தேவன் கொடுத்திருக்கிறதான வேத பகுதி 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 21வது வசனம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 21வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த காரியம் யோக்கியமானவைகளை நம்ம செய்ய வேண்டும் அப்படின்ட்டு. அப்போ யோக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே இது ஒரு பழைய வார்த்தை அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நிறைய பேர் இதெல்லாம் பயன்படுத்துறதில்ல. அந்த யோக்கியம் அப்படின்னா ஒழுங்கு, சரியான ஒரு கிரமமாக அது நடக்கிறதான காரியங்கள். அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அயோக்கியம். அது நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். அது கொஞ்சம் நம்ம பரிச்சயமான ஒரு வார்த்தை அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போது அந்த ஒழுங்காக நம்ம ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக அப்படிப்பட்ட காரியங்களை செய்து அப்படிப்பட்டவர்களாக நடக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம் அப்படின்றது உண்மை. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல. ஏன்னா ஒரு சிலர் அவங்க ஒரு ஆவிக்குரிய நிலைமையிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு ஆண்டவர் பார்க்குறாரு, அவருக்கு முன்னாடி மாத்திரம் நான் யோக்கியமாக நடந்தால் போதும், மனுஷருக்கு முன்னாடி நான் யோக்கியமாக நடக்க வேண்டியது இல்லை அப்படின்னு பேசுகிறதான அந்த நிலைமைகள் அப்படியே நாளடைவில் அது மாறி போயிடும். பிசாசானவன் நம்முடைய கண்களை குருடாக்கி அப்படியே ஆவிக்குரிய நிலைமையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே தள்ளுறதுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்வான். அதாவது கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல அப்படின்னு இந்த இடத்துல அப்போஸ்தலர் சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஆண்டவருக்கு முன்னாடி நடந்தால் போதும் அப்படின்னு இல்லை, கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். அப்போ நம்ம மனுஷருக்கு முன்பாகவும் எப்படி இருக்கணும்? நேர்மையானவர்களா, ஒழுக்கமுள்ளவர்களா, மற்றவங்க நம்மை பார்க்கிறவர்கள் நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தை பார்த்து அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை முறையானது மாறி இருக்க வேண்டும். ஒரு சில நேரங்களில் சில இடங்களுக்கு புதிய நபர்களை சந்திக்க போகும் பொழுது, தொடர்ந்து நம்ம அவங்கள போய் சந்திக்க போகும் பொழுதெல்லாம் பார்த்தா அந்த இடத்துல நம்மளை பார்க்கும்போது நம்ம பேரையோ இல்லை பாஸ்டர் வந்திருக்காங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. பிள்ளைங்க இயேசு இயேசு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பிள்ளைங்க எதையோ ஒன்று பார்க்குறாங்க நமக்குள்ளே. அப்போ நம்ம ஒழுக்கமுள்ளவர்களாக, நம்ம யோக்கியமானவர்களாக நம்ம நடந்து கொள்ளும் பொழுது தான் நம்முடைய காரியங்கள் அந்த இடத்துல தேவனாக ஆண்டவர் பிரதிபலிப்பார். நம்ம வெளிக்காமிக்கிறது இல்லை, ஆண்டவர் அந்த இடத்துல மகிமைப்படக்கூடிய அளவுக்கு தேவன் அற்புதமாய் அந்த இடங்களில் நடத்துவார். அடுத்து இன்னொரு வசனம் பார்க்கலாம். எபிரேயர், இதுக்கு ஒத்த வசனங்கள் ஒரு 2-3 வசனங்களை பார்க்கலாம். எபிரேயர் 13வது அதிகாரம் 18வது வசனம். எபிரேயர் 13வது அதிகாரம் 18வது வசனம். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல் மனசாட்சியுள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். முதல்ல இதை எழுதுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் அப்படின்னு தான் அறியப்படுது. இந்த எபிரேயர் நிருபக்காரன் யாருன்னா முக்கால்வாசி அவர் தான் அப்படின்னு. ஆனால் ஆதாரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பெரிய காரியங்கள் இல்லை. மற்ற நிருபங்களை ஒத்து பார்க்கும்போது இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதுனது பவுல் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பவுல் எவ்வளவோ ஒரு ஜெபத்தில், வேத வசனத்தில், ஊழியத்தில் தேறின ஒரு நபர் சொல்கிறாரு, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அதாவது நம்ம நிற்கிறது நம்முடைய பலத்தில் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது, மற்றவர்களுடைய ஜெபத்தில் தான் நம்ம நிற்கிறோம். அதை இந்த இடத்துல அவர் நல்லாவே புரிந்த ஒரு நபராக, இல்லை நான் பெரிய பரிசுத்தவான், என்னுடைய திறமையில் தான் நான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு இல்லாதபடி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறதான காரியம், நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். அதாவது எல்லாத்துலேயும் யோக்கியமாக நடக்க விரும்புகிறோம் அப்படின்னு மட்டும் முடிச்சிடல, நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம போதகர் எப்பயுமே சொல்லும்போது சொல்லுவாங்க,
நம்ம நியாய தீர்ப்பு நாளில் வந்து ஆண்டவர் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்கை ப்ளே பண்ணுற மாதிரி நம்ம மனசாட்சியை தூக்கி தனியாக வச்சு ப்ளே பண்ணாலே போதும், நமக்குரிய அந்த நியாய தீர்ப்பு கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஒரு காரியமும் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நம்ம செய்யணும் அப்படின்னு போகும்போது கண்டிப்பாக நம்முடைய மனசாட்சி உள்ளேருந்து ஒரு சத்தம் கொடுக்க தான் செய்யுது. அதை தட்டிட்டு போகிறவங்க பாவத்தில் விழுந்துடுறாங்க. இல்லை இந்த காரியம் இப்படி உணர்த்தப்படுறோமே அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசித்து அதை ஜெயிக்கிறவங்க அது தேவனுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு தகுதியாக நம்ம ஆயத்தப்படக்கூடிய அளவுக்கு நம்ம மாற முடியும். அப்போ நம்முடைய மனசாட்சி தான் நம்ம குறித்து சாட்சி சொல்லுகிற ஒரு காரியம். அதனால தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். அப்போ நமக்காக அந்த காரியங்களில் நம்ம மனசாட்சி சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாத்துலேயும் யோக்கியமாய் ஒழுங்காய் நம்ம நடக்கணும் அப்படின்னு அதை விரும்புகிறோம், அதை நிச்சயித்திருக்கிறோம் அப்படின்னு பவுல் வந்து இந்த இடத்துல சொல்கிறாரு. இன்னொன்று ரோமர் 12வது அதிகாரம் 17வது வசனம் பாருங்கள். ரோமர் 12வது அதிகாரம் 17வது வசனம், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். அதாவது தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் அப்படின்னு இதில் முதல்ல வருது. எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் அப்படின்னும்போது நமக்கு வந்து எல்லா மனுஷரும் நம்மக்கிட்ட நல்லா நடக்கிறாங்களா? நம்மக்கிட்ட நல்லா நடக்கிறவங்க, நம்மக்கிட்ட கரெக்டாக நடக்கிறவங்களுக்கு நம்ம நல்லது செய்யலாம். ஆனால் நமக்கு கெட்டது செய்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கெட்டது தான் செய்யணும் அப்படின்னு தான் நமக்கு வந்து தோணும். அதை தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. தீமை அவங்க செஞ்சிட்டாங்க, அதனால நானும் என்ன பண்ணுவேன்? தீமையை தான் செய்வேன் அப்படின்னு நம்முடைய அந்த திவ்ய சுபாவங்களை இழந்து போகக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறதான அந்த ஆவியின் கனிகளின் சுபாவங்களை, திவ்ய சுபாவங்களை விட்டுட்டு நம்ம அவங்களுக்கு தீமையை செய்கிறோமா? இல்லைனா ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரு, அவருக்கு முன்பாக நம்ம யோக்கியமானவர்களாக நடக்கணும் அப்படின்னு நம்ம நடக்கிறோமா? ஏன்னா தீமை ஒருத்தர் செய்யும்போது அது கண்டிப்பாக நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யலை, அவங்களுக்கு எந்த கெட்டதும் நினைக்கல, அப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு ஒருத்தர் தீமை செய்கிறாங்க அப்படின்னும்போது அது மாம்சத்தில் உண்மையிலேயே நமக்கு அப்படி வரதான் செய்யும். இவங்களை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு வரும். ஆனால் அந்த இடத்துல நம்முடைய அந்த மாம்ச சிந்தைகளுக்கு இடம் கொடுத்து அவங்களுக்கு நம்ம திருப்பி தீமையே செஞ்சு நம்மளும் அவங்கள போலவே அந்த இடத்துல தரம் தாழ்ந்து போக விரும்புகிறோமா? இல்லைன்னா ஆண்டவர் வந்து சொல்லியிருக்க ஆண்டவருடைய உபதேசங்களே நம்ம பார்த்தோன்னா, சத்துருக்களை சிநேகியுங்கள், பகைக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிற அந்த காரியங்கள் நம்ம சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக கடினமாக இருக்கும். நம்ம அதை பின்பற்றவே முடியாது. அந்த சூழ்நிலையில் எப்படி ஆண்டவரே இதை செய்கிறது அப்படின்னு கூட நமக்கு தோணும். அதாவது எவ்வளோ கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த எதிர்த்து வருகிறதான நபரை ஆசீர்வதித்து ஜெபிக்கணும் அப்படின்றது வந்து ரொம்பவே கஷ்டம். ஆனால் அந்த நேரத்தில் கண்ணை மூடிக்கிட்டு ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், அவங்கள ஆசீர்வதிக்கிறோன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு நல்ல சமாதானத்தை கொடுப்பார். அவங்களுடைய காரியங்கள் அவங்களோடது, அவங்களுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் வரும். ஆனால் நம்ம வாயிலிருந்து இவன்லாம் நல்லா இருப்பானா, இவெல்லாம் நல்லா இருப்பாளா, இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு சாபமான அந்த வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரவே கூடாது. அதை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நம்ம யோக்கியமானவைகளை செய்யணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம எப்பயுமே அன்பின் சுபாவத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கணும். அவரை போலவே நம்ம அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஆண்டவர் வந்து விரும்புகிறார். நம்ம நிறைய நாட்கள் சொல்கிறது இந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வசனத்தை பாருங்கள், 5வது வசனம். அதில் வரிசையாகவே நம்ம எல்லா வசனங்களையும் தியானிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அதிகாரம். அது நேரம் இருக்கும்போதெல்லாம் வாசிங்க. ஏன்னா அந்த அன்பு நம்மக்கிட்டேருந்து வெளிப்படணும். அது சில நேரங்களில் நமக்கே மறந்துடும். நம்ம தீமையான காரியங்கள் செய்யும்போது அவங்களுக்கு தீமையே செய்யணும் அப்படின்னு தான் நமக்கு வரும். ஆனால் அன்பு நமக்கு இருந்தால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அவங்களுக்கு தீமையை செய்ய மாட்டோம்.
இந்த 4-5 வசனங்களை வாசிப்போம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. நமக்கு அன்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிப்போம். நாங்களும் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகள் தான், நாங்களும் அன்பை தான் வெளிப்படுத்துகிறோம் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த குவாலிட்டிஸ்லாம் நமக்கு இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா எதுலையாவது ஒன்றில் நம்ம வந்து அவுட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நம்ம வந்து இருப்போம். அப்போ இந்த காரியங்களை நம்ம அப்பப்போ செக் பண்ண வேண்டியது அவசியம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அதாவது சாதாரண சாந்தம் அப்படின்னு சொல்லப்படலை. என்ன நடந்தாலும் எப்படி இருக்கணும், அமைதியாக போகக்கூடிய அளவுக்கு நீடிய சாந்தம், மற்றவர்கள் மேலே தயவு இருக்கக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட அன்பு நமக்கு இருக்கணும். அன்புக்கு பொறாமை இல்லை. பொறாமை இருந்தால் தான் அவங்க என்னை விட பெரிய ஆளாயிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி காரியங்களே நமக்குள்ளே வரும். அப்போ நமக்குள்ள அன்பு இருந்துச்சுன்னா பொறாமை அப்படின்ற ஒரு காரியமே நமக்கு இருக்காது. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. நம்ம தான் எல்லாம் கரெக்டாக செய்கிறோம் அப்படின்னு தன்னைத்தானே வெளிப்படுத்துகிற காரியங்கள், அந்த இருமாப்பா ஒரு கர்வமாக ஒரு பெருமையான காரியங்கள் நமக்குள்ளே வரவே வராது அன்பு இருந்துச்சுன்னா. அடுத்து பாருங்கள், அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. அயோக்கியமானது அப்படின்னா மற்றவங்களுக்கு ஒரு கெட்டது, அந்த காரியங்களை ஒரு தவறான காரியங்களை செய்யாது. அன்பு நமக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக நமக்கு அப்படிப்பட்ட சிந்தனைகள் வராது. தற்பொழிவை நாடாது, நான் தான் எல்லாம், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த தற்பொழிவான காரியங்கள் நமக்கு வந்து வராது. சினமடையாதுன்னா கோபம் வர்ற காரியங்கள், தீங்கு நினையாது, மற்றவங்களுக்கு தீமை நினைக்கக்கூடிய காரியங்கள் வந்து வராது. கோபம் அப்படின்னும்போது இந்த ஒரு சின்ன காரியத்துலையாவது நம்ம வந்து அவ்வளோதான் அவுட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமைக்கு வந்துடுவோம். ஏன்னா எப்படி ஆகிலும் நமக்கு வந்து அந்த ஒரு சின்ன காரியம் கோபமாவது நமக்கு வந்து வரதான் செய்யும். ஆனால் நாளாக 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 நம்ம தேவ சமூகத்தில் நம்ம உணர வேண்டியது அவசியம். எந்த சூழ்நிலையிலலாம் நமக்கு கோபம் வருதோ அந்த சூழ்நிலையில் நம்ம அப்படியே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை கண்ட்ரோல் பண்ணுங்கள், எனக்கு என்னுடைய ஜென்ம சுபாவம் அந்த எரிச்சல் கோபம் இந்த இடத்துல எனக்கு தலை தூக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுங்க. அடுத்து அதே மாதிரி சூழ்நிலை வரும்போது நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் மறுபடி நான் இந்த காரியத்தில் விழுந்து போயிடக்கூடாது, மறுபடி இந்த இடத்துல கோவப்பற்றக்கூடாதுன்னு நீங்கள் ஒப்பு கொடுங்க. அடுத்த தடவை நீங்கள் அந்த காரியத்தில் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நடத்துவார். ஏன்னா நம்ம யாருமே பூரண பரிசுத்தவான்கள் கிடையாது. நம்ம எல்லாமே நம்ம வந்து செஞ்சுருவோம், இதில் இருக்க எல்லா குட் குவாலிட்டிஸும் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது. கண்டிப்பாக நம்ம குறைவுள்ளவர்கள் தான். ஆனால் நாளாக நாளாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம குறைவுகளை சரி செய்து தெய்வ சமூகத்தில் நம்ம யோக்கியமானவை, அந்த யோக்கியமான காரியங்களை மாத்திரம் செய்கிறவர்களாக நம்ம வந்து மாறணும். ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஒரு மகன் லீவில் ஊருக்கு வந்திருக்கான். அப்போ அந்த மகனை கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்டலில் இருக்க பையன், அதனால் அவங்க அப்பா வந்து கடைக்கு போகிறாரு. காலையிலேயே போகும்பொழுது போய் அந்த ஒரு சில காய்கள் வாங்குறது, அதுக்கப்புறம் தினமுமே அந்த இடத்துல ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குறது அவங்களுக்கு வந்து பழக்கம். அப்போ அந்த நியூஸ் பேப்பரையும் எடுத்துக்கிட்டு அதுக்குரிய காசெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து எல்லாம் எடுத்து வைக்கும்போது தான் தெரியுது அந்த இடத்துல 2 நியூஸ் பேப்பர் வந்துட்டுருக்கு. உடனே அப்போ அவர் யோசிக்கிறாரு, ஐயோ தெரியாமல் வந்துட்டுருக்கு, நம்ம ஒன்று தான் எடுத்தோன்னு நினச்சோம் ஆனால் தெரியாமல் வந்துருச்சே அப்படின்ட்டு. உடனே வீட்டில் உள்ளவங்க வந்து சரி நாளைக்கு அதை போய் எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணிடுங்க, தெரியாமல் தானே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவர் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு, இல்லை அவர் ஒரு வேளை அதை முடிச்சுட்டு அதை கணக்கு பண்ணும்போது அதுக்கு சரியான ஒரு அமௌண்ட் வரல அப்படின்னா அவர் எவ்வளோ கஷ்டப்படுவார். இது தவறாக வந்துருச்சு அப்படின்றத நான் இப்பயே போய் சொல்லி அவர்கிட்ட இதை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்குன்னு வேலை மெனக்கிட்டு அவர் கிளம்புனார். அப்போ எவ்வளவோ வேலைகள் இருக்குது, ஆஃபீஸ் போகணும், என்னென்னமோ காரியம் இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு இப்போ திரும்பி கடைக்கு போனால் மறுபடியும் லேட் ஆயிருமே அப்படின்னா பரவாயில்ல, என்ன லேட்டானாலும் சரின்னு சொல்லிவிட்டு அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு திரும்பி கடைக்கு போய் அந்த இடத்துல அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு, தெரியாமல் வந்துருச்சு, நான் நாளைக்கு காசு கொடுத்துக்கலான்னு நினச்சேன், இருந்தாலும் நீங்கள் ஒருவேளை அதை தேடினீங்கன்னா கஷ்டமாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட அதை வந்து நேர்மையாக அவர் கொடுத்துட்டு திரும்பி வரார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தினமும் அதே கடையில் தான் அவங்க வந்து பொருட்கள் வாங்குகிறாங்க.
அதுக்கப்புறம் ஒரு சில நாட்கள் கழித்து பார்த்தா திடீர்னு ஒரு பெரிய முக்கியமான ஒரு காரியம் அந்த கடையிலேருந்து களவு போயிருச்சுன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணப்படுது. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ்லாம் வந்து செக் பண்ணுறாங்க. அந்த நேரத்துக்கு யாரெல்லாம் வந்தாங்க, என்ன ஏதுன்னு எல்லா காரியங்களையும் விசாரித்து அவங்க செக் பண்ணும்போது, அப்போ அந்த கடைக்காரர் சொன்ன ஒரு காரியம் கரெக்டாக அவங்க எல்லாத்தையும் விசாரிக்க தான் அந்த குறிப்பிட்ட நேரம் அப்படின்னு வரும்போது யாரெல்லாம் வந்தானா ஒரு 2-3 நபர்கள் தான் அப்படின்னு சொல்லி, அப்போ அவர் வந்து யாரெல்லாம் வந்தா அப்படின்னு சொல்கிறார். சொல்லும்போது அப்போ இவரை குறித்து, இந்த நபரை குறித்து வரும்பொழுது அந்த கடைக்காரர் வந்து சொல்கிறாரு, ஐயா அவர் மேலே நீங்கள் சந்தேகப்படவே படாதீங்க, அவர் அந்த லிஸ்ட்லேருந்து தயவுசெய்து தூக்கிடுங்க. ஒரு நியூஸ் பேப்பர் எக்ஸ்ட்ரா அவர் தெரியாமல் எடுத்துகிட்டு போனதே திருப்பி கொண்டு வந்து உடனே கொடுத்தாரு. அதனால் இந்த திருட்டுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது, அவர்கிட்ட எந்த விசாரணையும் நீங்கள் பண்ண வேண்டாம், இவங்க மற்றவங்கள மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த மற்ற நபர்கள்ட்ட விசாரிக்கும் பொழுது யார் அந்த பொருளை திருடினா, எப்படி இது நடந்துச்சு அப்படின்றத ஈஸியாகவே அவங்க கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அதாவது அந்த இடத்துல அந்த ஒரு சின்ன ஒரு காரியம்தான், அதை அப்பயே திருப்பி கொடுத்துடணுன்னு அவர் வந்து, அதாவது அந்த மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தில் அவர் கரெக்டாக இருக்கும்போது அந்த பெரிய ஒரு அந்த திருட்டு பழிக்கு திடீர்னு வாசலில் வந்து போலீஸ் வந்து விசாரித்தா எப்படி இருக்கும்? அது ஒருவேளை சும்மா வந்துட்டு போனால் கூட அந்த நாட்கள்லாம் போலீஸ் வந்துருச்சுன்னு ஒரு பெரிய இதாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்டதான காரியங்களுக்கு நீங்கள் ஆக்கக்கூடிய அளவுக்கு அந்த கடைக்காரரே சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சூழ்நிலை வந்து அப்படியாக மாறிச்சு. அதனால் நம்முடைய காரியங்களில் ஆண்டவருக்கு முன்னாடி யோக்கியமாக நடந்தால் போதும், ஆண்டவர் பார்த்துட்ருக்காரு அப்படின்னு மட்டும் இல்லை, மனுஷருக்கு முன்பாகவும் நம்ம என்ன பண்ணணும், யோக்கியமானவைகளை செய்ய நாடணும். நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சுபாவங்களை தரித்து கொள்ளுகிறவர்களாய், தேவனுக்கு முன்பாக கரையற்றவர்களாய் வரக்கூடிய அளவுக்கு நம்முடைய காரியங்களை நம்ம மாற்றிக்கொள்வோம். கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. இந்த நாளிலும் கூட தேவன் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம் என்று சொன்னப்பட்ட வசனத்தின்படி அப்பா நாங்கள் அப்பா உமக்கு முன்பாக அப்பா யோக்கியமானவைகளை செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் கூட நாங்கள் சாட்சியுள்ளவர்களாய் நடக்க வேண்டும் அப்பா. எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்க வேண்டும் ராஜா. எங்களுடைய உண்மையை அப்பா, எங்களுடைய ஒழுங்கை, எங்களுடைய நேர்மையை பார்க்கிறதான நபர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரை காணக்கூடிய அளவுக்கு அப்பா நீங்கள் எங்களுக்குள்ளாக கிரியை செய்யுங்க ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. நல் மனசாட்சி உள்ளவர்களாய் அப்பா எல்லாவற்றிலும் நாங்கள் யோக்கியமாய் நடக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. தீமைக்கு தீமை செய்யக்கூடிய அப்படிப்பட்ட பழி வாங்குகிற சுபாவங்கள் அல்ல தகப்பனே. அப்பா உம்முடைய சமூகத்திலே அப்பா உமக்கு முன்பாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அப்பா எங்களுக்கு தீமை செய்த நபர்களுக்கும் நாங்கள் நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு, அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கக்கூடிய அளவுக்கு எங்களை தேவன் உருவாக்குங்க ராஜா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவன் ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களை வணைந்து உமக்கு பிரியமுள்ள அப்பா மண் பாத்திரங்களா எங்களை உருவாக்க வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா எஜமான் பயன்படுத்துகிறதான ஒரு பாத்திரமாய் எங்களை மாற்றுங்க ராஜா. எங்களுக்குள்ளாக இருக்கிற குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ராஜா. அப்பா நீங்கள் எங்களை வணைந்து கொள்ளுங்க. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். ஒவ்வொருவரும் வேத வசனத்தை வாசித்து விட்டு உங்களுடைய வேலைகளை கவனிக்க செல்லுங்கள். சபையில் நமக்கு உபவாச ஜெபம் 11லேருந்து 12 வரைக்கும் நடக்குது. வீட்டில் இருக்கிறதான
ஒவ்வொரு நபர்களும் கட்டாயம் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். மாலையிலே நமக்கு 7 to 8 ஜெபம் இருக்குது. ஒருவேளை நீங்கள் வேலைகளுக்கு செல்லுகிறவர்கள் அந்த டைம் கூட எனக்கு வர முடியாதுன்னா, ஒருவேளை நீங்கள் 10 மணி வரைக்கும் கூட தாராளமாக வரலாம், வந்து ஜெபிக்கலாம். அதனால் தயவு செய்து ஏதாயிலும் ஒரு நேரத்தை ஒதுக்கி தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபியுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.